கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இந்த வசனத்தை கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கும் மலை பிரசங்கத்தில் ஜனங்களுக்கும் அவர் உரைத்திருக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று கர்த்தர் ஒரு மாடல் விதத்தை அவர் கூறியிருக்கிறார். இன்றைய கிறிஸ்துவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்றாலே ஒரு தயக்கம் இருக்கும். ஜெபம் செய்ய வேண்டும், ஆனால் எப்படி ஜெபம் செய்வது என்று எனக்கு தெரியாது என்று அநேகர் கேட்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குமே ஒரு சில குழப்பங்களும் கேள்விகளும் உண்டு. யாரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காய் நான் ஜெபிக்க வேண்டும் என்று. சில ஜெபங்கள் நம்முடைய தேவைகளுக்கே போகிறது, சில ஜெபங்கள் வியாதிகளுக்கே போகிறது, சில ஜெபங்கள் நமக்கு என்ன செய்ய போகிறோம், இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாததன் காரணத்தினால் என்ன ஜெபிக்கிறோம் என்றே நமக்கு தெரியாமல் போகிறது. அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிகவும் அத்தியாவசியம் என்று ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். ஜெபம் என்பது தூபமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு போவது. அந்த தூபத்தை கர்த்தர் நுகர்ந்து சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொண்டாரானால் அந்த ஜெபத்திற்கு நமக்கு உடனடியான பலன் இருக்கும். பிறருக்கு விரோதமான எண்ணத்தை கொண்டு நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுப்போமே ஆனால் அந்த ஜெபம் தேவனுக்கு நறுமணமாய் இருக்காது. அது சுகந்த வாசனையாய் அவர் நுகர மாட்டார். என்றைக்கும் இரண்டகம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவருக்கு விரோதமாய் மனதில் ஒன்று வைத்து அவர்களிடத்தில் நாம் பேசிக்கொண்டிருந்தோமே ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாது. அதுபோலவே நாமும் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை தாழ்த்தி மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னித்து தேவ சமூகத்தில் சென்று நாம் ஜெபித்தால் அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் நறுமணமாக இருக்கும். இரண்டாவது, நம்மளுடைய தேவைகளுக்கான ஜெபம். அன்றன்றுள்ள ஆகாரத்திற்காக, அன்றன்றுள்ள உடைக்காக, அன்றன்றுள்ள நாளின் தேவைகளுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். மூன்றாவது, இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக ஜெபம் செய்ய வேண்டும். பிறருக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நாம் தேவனிடத்தில் இரக்கம் பெறும்படியாக நாம் செய்யும் அன்றாட குற்றங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பை கேட்டு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும். இதற்குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, பிறருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பிறர் உடல்நலக் குறைவில் இருந்தாலோ இல்லை நம்மை மன்னியாமல் நம்மை தூஷித்து கொண்டிருந்தாலோ நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவர்களை மன்னிக்கும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அடுத்ததாக, சோதனையிலிருந்து விடும்படியாக ஜெபம். ஆண்டவரே, இந்த நாளில் வரும் பிசாசின் சோதனைகள், எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கும் எங்களுக்கு பலனை தாரும் என்று சோதனையிலிருந்து விடுபடும்படியான ஒரு ஜெபத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும். அந்த சோதனையிலிருந்து தப்பித்து செல்லும்படியான போக்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். அதனால் அந்த சோதனைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பேதுருவிடம் சொன்னார் அல்லவா, சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று. அதுபோலதான் அன்றாட வாழ்வில் வரும் சோதனை பிசாசின் சோதனை மாத்திரமல்ல, அவனவன் தன் சுய இச்சையின் நிமித்தம் இழுக்கப்பட்ட சோதனையில் சிக்கொண்டவனாயிருக்கிறான். அப்பேற்பட்ட இச்சைகளுக்கும் நீங்களாகும்படிக்கு தேவ சமூகத்தில் சோதனையிலிருந்து விடுபடும்படியாகவும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படியாகவும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக, தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமையை அறிந்தவர்களாய் நன்றி அறிதலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு இம்மட்டும் செய்த நன்மைகள் யாவற்றிற்காகவும் தேவ சமூகத்தில் நாம் நன்றி சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நாம் தரித்திருப்போமே ஆனால் நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமாய் அவர் நுகர்ந்து மகிழுவார். அப்பேற்பட்ட ஜெபத்தையே கர்த்தர் ஏறெடுக்க விரும்புகிறார். என்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்தின் விதத்தை நாம் அறிந்து சகலவித வேண்டுதலோடும் ஜெபத்துடனும் நாம் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கோமே என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக பலனளிப்பார். சில ஜெபத்திற்கு தாமதம் உண்டு. அது நமக்கு எப்போது வர வேண்டுமோ அந்த நேரத்திற்கு வரையிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்.
அந்த நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் நேரத்தில் வருகின்ற சோதனையிலிருந்து கர்த்தாவே எங்களை விடுவித்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் தூபமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.